கேப்டன். கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா, கேப்டன் அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா, கேப்டன் கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா, கேப்டன் அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா, கேப்டன் கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா, கேப்டன் அலை அடிக்குதடா. போட்டு மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாது. ஆனா மழை வெள்ளத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா வேட்டிய மடிச்சு கட்டி உங்களோட களத்துல இறங்கி உங்களுக்கு ஆதரவு சொல்ல வரக்கூடியவர் தான் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு ஆண்டவன் அருள் எப்பவுமே இருக்குங்க. அதனால்தான் நல்லவர்களோட அவர் கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. நல்லவர் கூட்டணி எப்பவுமே வெல்வது நிச்சயம்னு சொல்லுவோமே, நிச்சயம் நடக்கும். கேப்டன் அவர்கள் நினைத்தார் கோபாலபுரம் வீட்டிற்கு போனது. கேப்டன் அவர்கள் நினைத்தார் கொடநாடு இன்னைக்கு அரசாண்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நம்முடைய கேப்டன் அவர்களை கோட்டையில கொடியேற்ற வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக நீங்க நினைக்கணும். நீங்க ஒன்னே இந்த தமிழக மக்களை பார்த்து கேட்கணும், எங்க கேப்டன் என்ன தவறு செய்தார்? உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார். என்னுடைய தாய்க்குழுக்களுக்காக சட்டமன்றத்தில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பால் விலையை ஏற்றினீங்களே குரல் கொடுத்தாரியா? இது தவறா? விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தாரியா? இது தவறா? மின்சார கட்டணம் ஏற்றினீங்களே சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாரியா? இது தவறா? நினைச்சு பாருங்க, பேருந்து கட்டணத்தை ஏத்துனீங்களே குரல் கொடுத்தார். இது தவறா? இன்னைக்கு படிப்படியா மதுவிலக்க குறைச்சுக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், ஏம்மா எத்தனை பெண்கள் தாலி அறுத்து விதவைகளாக நின்ன போது உனக்கு எங்க போச்சு அந்த யோசனை? எங்களுடைய அருமை அண்ணன் கேப்டன் அவர்கள் மனித சங்கிலி நடத்தி அந்த மது விலக்குக்காக போராட்டம் செஞ்சாரு. அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மது விலக்குக்காக உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் செஞ்சாரு. அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இப்ப சொல்றாங்க படிப்படியா மது விலக்க கொண்டு வரேன்னு. சொன்ன அடுத்த நாள் என்னாச்சு? தமிழக பெண்களை காவல்துறையினர் கைய பிடிச்சு அடிச்சு மதுவிலக்கு போராடின கூட்டத்தை எதிர்க்கிறாங்கடா. என்ன மாதிரி நாடகம் நடத்துறாங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. என் அருமை தாய்க்குளமே, நம்ம கேப்டன் பிரச்சாரத்துக்கு வராரு இல்லைங்களா? போகும்பொழுது என்ன கேட்பார்? பத்திரமா எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்கன்னு சொல்ற ஒரு தலைவர இந்த தமிழ்நாடு நாளைய முதல்வரை ஏன் ஆக்க கூடாது? ஆனா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் எப்படி தெரியுங்களா? அம்மா சிறைக்கு போனாலும் யாராவது இறப்பாங்க, அம்மா சிறையில இருந்து வெளியில வந்தாலும் யாராவது இறப்பாங்க. அவ்வளவு ஏங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி அம்மா பரப்புரைக்கு போனாங்க. என்னாச்சு? 4 பேர் மேல்லோகத்துக்கு போனாங்க. அம்மா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப கூட அந்த இறந்தவர்களின் குடும்பங்களுக்காக இறக்கப்பட்டு வருத்தத்தை தெரிவித்தவரே நம்முடைய கேப்டன் தாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை நிச்சயமாக நீங்கள் ஓயாது உழைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல மனிதரை முதலமைச்சராக ஆக்கிய தீர வேண்டும் என்று கொட்டும் முரசு சின்னத்தில் உங்கள் மண்ணின் மைந்தனாக இங்கு கேப்டனால் அடையாளம் காட்டப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்ற அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி
காலம் காட்ட மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக. நாளைய தமிழகத்தின் முதல்வர் கருப்பு எம்ஜிஆர் நம்மளை எல்லாம் கட்டி காத்துக் கொண்டிருக்கும் நம் குடும்ப தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் உரையாற்றுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமரா? கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கண்ட வணக்கத்தை நீங்கள் வேட்பாளர் அப்படின்னு. ஏனென்றாலும் இப்போ ஆளுக்கு என்னுடைய கட்டுப்பாடு மீறி போகிறதுனால தான். ஏன்னா எல்லா கட்சியும் இருக்காங்களே, எல்லா கட்சியும் நான் வணக்கம்னு சொல்லணும். அதனால தான் நான் கோவப்பட்டேன். நீ என்ன, ஏன்னா எனக்கு ஏன் தொண்டர் படை வருதுங்கிறதுக்காக தான் அடித்தேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறாங்க ஆறுதான். ஆகையினால ஏன் இதை சொல்லுகிறேன் என்பதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 5:15 கிளம்பி வந்து இப்போ உங்கிறதுக்கு 7 ஆச்சு. திருத்தணிக்கு 2 மணி நேரம் 2 மணி நேரம் திரும்ப ட்ராவல் பண்ணி அங்கே போகணும். அதிக நேரம் பேசுகிறாங்க, திரும்ப 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே வர போகணும். இப்படி ஆளாளுக்கு என்னை கூப்பிடுறது எல்லாம் எந்த பக்கம் திரும்புறது ஆளாளுக்கு திரும்புறீங்க. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் அதனால நான் திரும்ப பார்த்து பேசிக்கிறேன். என்னுடைய வேட்பாளரான கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முரசு சின்னத்தில், கொட்டும் முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொட்டும் முரசனத்தில் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நாங்கள் நல்லவர்கள் வெல்வது, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். 6 பேர் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முரசனத்தில் வாக்களிக்க முதலே சொல்லிட்டேன் 1. அடுத்து 2வது மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி முதலில் இருப்பவர் யார்? ஒருங்கிணைப்பாளர் வைகோ, அண்ணன் வைகோ அவர்கள். அவருடைய பம்பர சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அதற்கு அடுத்தாற் போல் மோதிர சின்னம். மோதிர சின்னம்ங்கிறது யார் என்றால், நான் அண்ணன் திரும்ப கூட அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அவருக்கு 10 வருஷம் வித்தியாசம் இருக்குன்னா சகோதரர், அன்பு சகோதரர் திரும்ப அவர்களே. அதே போல அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி 2 மிகப்பெரிய 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. வலது இடது, அந்த 2 வலது கையாக ஒரு கம்யூனிஸ்டும் இடது கையாக ஒரு கம்யூனிஸ்டும் இருக்கிறது. அதோட சின்னம் கதிர் அருவாள் ஒருத்தரும், கதிர் அருவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதே போல் அதுக்கு அடுத்தாக இது மக்கள் நல கூட்டணியில் இருக்க 4 1 5 6வதாக சின்னையா ஜி.கே. மூப்பனார் அவர்களின், ஜி.கே. வாசன் அவர்களின் தென்றதோப்பு சின்னத்திற்கு நீங்கள் அனைவரும், அதுவும் 6 மொத்தம் இந்த 6 பேருக்கு நீங்கள் வாக்களிக்க. நான் முதலே ஒருத்தர் கேட்டேன், மீது 5 பேர் நீங்கள் எல்லாரும் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும் தலைமையிட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு கதை சொல்லாமா வேண்டாமா? இல்லை அங்கே போய் சொல்லட்டுமா? இங்கே சொல்லணுமா இல்லை அங்கே போய் சொல்லட்டுமா? சொல்ல மாட்டேன்னு கதை சொல்லுவாங்க. கிருஷ்ணமூர்த்தியும் சரி கதை சொல்லுங்க. அன்பால கேட்டாலும் சரி, அடிச்சு கேட்டாலும் சரி, சொல்றது சொல்லத்தான் பாருங்க. இப்ப ஒரு ஆள் என்ன சொன்னார்னா, ஒரு மந்திரிகிட்ட நாடு நல்லா இருக்கு, எல்லாருமே ராஜாவை பத்தி பேசுறாங்க. ராஜா என்றால் யார்? அப்ப இவர் சொல்றாரு, இவங்களை யாருமே தப்பா பேசுறாங்க, உங்களுக்கு குளிர வைக்கிறதுக்காக பேசுறாங்க. அப்படிங்கும்போது அங்கிருந்து ராஜா வந்தார். என்ன அறிக்கை மட்டும் உங்களுக்கும் சின்ன ஒருத்தர் வெளியிருந்து வந்தவர்களுக்கும்
இல்லை இவர் சொல்றாரு இந்த மாதிரி ஆட்சி நன்றாக நடக்கிறதுன்னு சொல்றா, இல்லைன்னு சொல்றேன். இதுதான் அவங்களுக்கு நடக்கிற ஆர்குமெண்ட்டுங்க. ஏன் ஆட்சி நல்லாத நடந்தா நீங்க ஏன் வருத்தப்படுறீங்கன்னு மந்திரியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, உங்களுடைய அர்த்தம் அந்த காலத்துல நான் சொல்றேன். அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் பால் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் ஒவ்வொரு அப்போ வணிகர் வியாபாரிகள் எல்லார் வீட்லேயும் ஒரு 100-150 குடும்பம் கூட வச்சுங்களேன். எத்தனையோ உங்கள் என்னப்படி பால் வச்சுருக்காங்க. எல்லாரும் பால் ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. பால் ஊற்றும் போது வியாபாரி, நம்ம ஒரு வியாபாரி என்ன நினைச்சிருக்காரு, இன்னொரு நான் வியாபாரிங்கன்னா நீங்கள் நினைக்க அந்த காலத்து வியாபாரி, நீங்கள் இந்த உடனே இங்கே என்னோட சட்டைக்கு வராதிங்க யாரும். ஓஹோ, இந்த வியாபாரம் எடுத்தான்னு நான் சொல்லுகிறேன். ஏன்னா நான் வணிகர்கள் சங்கம் மீட்டிங்கு இங்கே தான் பேசுகிறேன், திருவள்ளூரில். ஞாபகம் இருக்கா? வணிகர்கள் சங்க மாநாடு இங்கே நடந்தது, அந்த திருத்தம் நடந்தது. ஏன் எனக்கு என்னன்னா, இப்போ பால் ஊத்தல, என் பால் ஊத்தல அப்படின்னு கேட்டேன். ஒரு நீர் காலையில் மறுநாள் என்ன பால்லாம் முடிஞ்சிருச்சு, ஊற்றி முடிச்சுட்டாங்க அப்படின்னு அரசர் சொன்னார். சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த மந்திரி போய் திறந்துருக்காங்க. ஒவ்வொரு கூட தண்ணி தான் இருந்திருக்கு. அந்த ஒரு அண்டா மாதிரி ஒரு அண்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அண்டா நிறைய பாலாக ஊற்றி என்ன வெறும் தண்ணியாக இருக்குது அப்படின்னு இருக்கேன். அப்போ வணிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை அவர் பாலத்தோர் நான் தண்ணி ஊற்றிட்டேன், அவர் பாலத்தோர் நான் தண்ணி ஊற்றிட்டேன், அவர் பாலம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, பார்த்தா வெள்ளையாக தானே இருக்குது பால் அப்படிங்கிற நான் தண்ணி ஊற்றிட்டு இப்படியாக அண்டை நிறைஞ்சு போச்சுன்னா. ஆக இந்த அம்மாவை குளிர வைக்கணும், ஜெயலலிதாவை குளிர வச்சிருக்கிறத இந்த கட்சிகள் அதிமுக திமுக. ஆமாம், திமுக இருக்கு என்ன, கலைஞரையும் ஸ்டாலினையும் குளிர வைக்கணும். குளிர வச்சாலும் இந்த கட்சிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும். குளிர வச்சா அண்ணே நம்ம கட்சிக்கு எதுன்னு ஈடு என்ன, நீங்க வேற. அது அண்ணன் இருக்காரு பாருங்க ஸ்டாலின் என்ன, உடனே சொல்லியா என்ன அப்படின்னு அப்புறம் அவரு முடியட்டும் விடியட்டும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. முடியட்டும்னு சொல்லிட்டுவான். அவங்களே பாருங்க, அவசரமான வார்த்தை. நான் கேட்டா இல்லையா அவசரவாதி இல்லையா நீ அப்படின்னு சொன்னா, ஏன் இன்னைக்கு வரைக்கும் மவுண்ட் ரோட்ல அவருடைய சிலையை இடிச்சாங்களே, அது ஏன் சாகப்படும் போது சிலை அகற்றிட்டு யாரும் சிலையை வச்சிருக்காங்க, ஏன் அகற்றார்கள் என்பது கேள்விக்குறி. சரி, மஞ்சத்துண்டை போட்டிருக்கா, மஞ்சத்துண்டை எடுக்க வேண்டியதானே. இப்போதான் உங்களுக்கும் பாமக விரோதமாயிருச்சு, எடுக்க. அவர் நன்றி மறக்காதவன் கேட்டா, நான் நன்றி மறக்கல, அவர் போட்டாரு. எத்தனை வருஷம் போட சொன்னாரு. அப்ப நானும் மஞ்சத்துண்டு, இந்த மாதிரி மஞ்சத்துண்டு நானும் போட்டுக்கிறட்டுமா? ஏன்னா நானும் மஞ்சத்துண்டை போட்டுக்கிறேன். இப்போ புரிஞ்சதா மக்களே? எதற்காக எனது கட்சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக நாடு நன்றாக இருக்கும். அதே போல இங்கு திருவள்ளூர் மாவட்டம் எதற்காக நான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன் என்பது கிருஷ்ணமூர்த்திக்கு தான் தெரியும். திருவள்ளூரில் ஒரே ஒரு கூட்டம், திரும்ப சென்னையில் ஒரு கூட்டம், இப்படியே போய்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 2 இடம். ஏன்னா 6 மணிக்கு மேலே இவன் ஜெயலலிதா மாதிரி என்னால் பகல்லையும் மூடி சுத்த முடியும். அது எப்போ சுத்தமோ அப்போ தான் சுத்து. ஆனால் யாரையும் இறக்க விட மாட்டேன். இவங்க உடனே பகல்ல யாரு அம்மாவா ஜெயலலிதா அம்மா வராங்களாம், ஒரே 200 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டம். நீங்களாம் காசுக்கு வந்த கூட்டமா? காசுக்கு வந்த கூட்டம் சார். நீங்கள் காசுக்கு வந்த கூட்டமா? கடைசியில் கையாட்டு நிற்கலாம் காசுக்கு வந்த கூட்டமா? இல்லை. அங்கே பார்த்துங்க பத்திரிக்காரங்களே, யாரும் காசுக்காக ஜெயலலிதா காசு கொடுத்து கூட்டிட்டோம். மந்திரிகள் அதுக்குத்தானே, அதுக்கு ஓபிஎஸ் விழுந்து நான் சாப்பாரு நத்தவசான விழுந்து. ஏன்னா அவங்க பதவி அவங்ககிட்ட இருக்கணும்ல. இதுக்காக தான் பாலத்தை சொல்லுது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அவங்க ஊற்றுவாங்க, அவங்க ஊற்றுவாங்க, தண்ணி ஊற்றி ஏமாத்தினாங்கல்ல. அதே மாதிரி தான். ஆக நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கதையை அதிகமாக சொல்லவில்லை, ஏன்னா எனக்கு கதை சுருக்கிட்டேன். அங்கே போய் நீ போகிறதுக்குள்ளே நான் போகிறதுக்குள்ளே நீங்களே வீடு போய் சேர்ந்துருவீங்க, டிவியை பார்க்கலாமா, அங்கேயும் போய் கதை சொல்லலாம். இதே கதை இல்லாட்டி இந்த கதை இல்லை வேற இடத்துல வேற ஒரு கதையோ இல்லை வேற ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒன்று நான் சொல்லு. ஏன் இந்த விஜயகாந்த் சொல்லுகின்ற 6 கட்சிகளுக்கும் நீங்கள் தான் வாக்களிக்க வேண்டும்.
யார் யார் வேட்பாளர்னு எனக்கு தெரியாது. ஆனால் எந்தெந்த கட்சி நிற்கணும் உங்களுக்கு தெரியும். யார் வேட்பாளர் என்பது எனக்கு தெரிஞ்ச வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி இந்த ஏரியாவில். அதனால நீங்க முரசனத்தை வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் என்று நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. என்றும் முரசு சத்தம் காற்றின் திசை எங்கும், இனி முரசின் இசை பொங்கும். கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலை வணங்கும்.